எல்லா துதி கன மகிமை அவர் ஒருவருக்கே. அல்லேலூயா. எல்லா துதிக்கு பாத்திரர் அவர் ஒருவருக்கே. ஆமென். ஒன்றுமில்லாத குப்பையில இருந்து, ஆமென், உளையான சேற்றில் இருந்து தூக்கி எடுக்கிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரம்தான். ஆமாம், அவருக்கு எல்லாம், அவருக்கு தான் கைத்தட்டு புகழ். ஆமென். இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்வு தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்வை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் முருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் முருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே. தன்னாலே கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது. உண்மைதான். ஆமென். தன்னாலே கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்வு தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்வு தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டீரே. அல்லேலூயா. இந்த பாடல் வேற பாடுதான். ஆனா ஒன்றுமில்லாத இந்த தெள்ளு பூச்சிக்கு, அல்லேலூயா, ஒரு நல்ல வாழ்க்கைய நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதை நம்ம உணர்ந்தோங்கன்னா, ஆமென், கர்த்தருடைய அன்புல நம்ம என்ன பண்ணணும்? ஊன்ற கட்டப்படுவோம். எப்படி கட்டப்படுவோம்? ஊன்ற கட்டப்படுவோம்னா என்ன? உறுதியாய். ஆமென். அல்லேலூயா. உறுதியாய் கட்டப்படுவோம். ஆமென். அப்போ உறுதியாய் கட்டப்படணும்னா கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய தயவு, அல்லேலூயா, அல்லேலூயா, நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம ஊன்ற கட்டப்படுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு சில பாடலை பாடி அதுக்கு பிரகாரம் நம்ம செய்திக்குள்ளாக நம்ம போகலாம். ஆமென். அல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. நமக்கு இருக்கிறது எத்தனை வாழ்க்கை? ஒரே வாழ்க்கை. ஒரே வாழ்க்கை. அல்லேலூயா. அந்த ஒரே வாழ்க்கைய நம்ம ஆண்டவருக்காக வாழணும். ஆமென். வைராக்கியமா வாழணும். அல்லேலூயா. ஒரே வாழ்க்கை தான் ஆண்டவருக்காக. நம்ம வைராக்கியமா நம்முடைய வாழ்க்கைய அவர்கிட்ட நம்ம சரண்டர் பண்ணும்போது, அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தர் உன்னை மென்மேல மென்மேல லிஃப்டா பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பார். அல்லேலூயா. அது உன் கண்கள் காணும். அல்லேலூயா. அன்பு பொன்மொழி கூட அப்படிதான். அல்லேலூயா. அவளுக்கு நல்ல ஒரு எழுதக்கூடிய திறமை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பாடல்களை எழுதக்கூடிய அது பாடல் வரியா அவளுடைய உடைக்கப்பட்ட நேரத்துல எல்லாம் அந்த பாடல சும்மா எழுதின வரிகள் தான் இது இப்போது பாடலாய் அமைந்தது. ஆமென். அல்லேலூயா. அதே போலதான் நம்மையும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு இந்த வாழ்க்கை ஆண்டவருக்கு. அல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு வாழ்வுதான் உமக்காகதான் இயேசையா, உம் சித்தம் செய்வதுதான். தாயின் கருவில் தெரிந்து கொண்டீர், உமக்காகவே பிரித்தெடுத்தீர். உண்மைதானே? தாயின் கருவில் தெரிந்து கொண்டீர், உமக்காகவே
வாழ்க்கை. இந்த வரி சொல்லுது, தாயின் கருவில் தெரிந்து கொண்டீர், உமக்காக என்னை பிரித்தெடுத்தீர். எங்க பிரித்தார்? எங்க பிரித்துக்கிறாரு உங்களை? நம்மள ஒவ்வொருவரையும் எங்க? தாயின் கருவிலேயே நான் உன்னை பிரித்தெடுத்துட்டேன். அல்லேலூயா. நான் அங்கிருந்தே உன்னை பார்த்துட்டேன். அல்லேலூயா. அப்புறம் உலகம் தோன்றும் முன்னே, இந்த உலகமே தோன்றல, என்னை உன் பிள்ளையாய் வச்சுக்கினேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகம் தோன்றும் முன்னே என்னை ஊழியக்காரியாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அந்த தெரிந்து கொண்ட தேவனுக்கு அப்பாவுக்கு கைகளை தட்டி ஜோரா கை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஆமென். ஏன்னா இந்த பாடல், தாயின் கருவில் தோன்றும் முன்னே என்னை தெரிந்து கொண்டீர், அந்த பாயிண்ட் இருக்கும்போது அல்லேலூயா மெசேஜையும் இயேசுவின் கண்கள். அல்லேலூயா. அப்போ நான் கேட்டேன், ஆண்டவர் இயேசுவின் கண்கள்னு ஒரு டாபிக் கொடுத்துட்டீங்க, அதுக்கு ஒரு என்னோடு நீங்கள் பேசணுமே அப்படின்னு சொல்லும்போது பாஸ்டர் எங்க சொன்ன வார்த்தை, பூமி எங்கும் அவர் கண்கள் உலாவி கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தது. அப்போ நினச்சினாப்பா, நீங்கள் கொடுத்த கன்ஃபர்மேஷனுக்காக நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு நான் மெசேஜ் கேட்டுன்னு இந்த தலைப்பு என்ன போடணும் சொல்லு, தலைப்பு என்ன போடணும் சொல்லுன்னு நான் கொடுக்கும்போது தான் சொல்லுவேன், அதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லலை தலைப்பு. அப்போது இயேசுவின் கண்கள். அப்போ அந்த இயேசுவின் கண்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்குது. ஆமேன். அவருடைய ஒரு ஜோடு கண்கள். ஆமேன். இந்த கண்ணு இயேசுவின் கண்கள். ஆமேன். அல்லேலூயா. என் கண்ணு கூட மறைஞ்சிடும், என் கண்ணு கூட. ஆமேன். ஆனால் இயேசுவின் கண்கள் உன்னை எப்போதும் வாட்ச் பண்ணினே இருக்குது. ஆமேன். அல்லேலூயா. வாட்ச் டு ஜீசஸ் ஐஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட சங்கீதம் எழுதின புஸ்தகம் 139 அதிகாரம், சங்கீதம் 139 16வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தான் அல்லேலூயா, அல்லேலூயா சொல்கிறேன். அல்லேலூயா. இங்கேருந்தோ சத்தத்தை காணோம், ஃப்ரண்ட்லேருந்தும் சத்தத்தை காணோம், பேக்லேருந்தும் சத்தத்தை காணோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கேட்குறது, ஆளே இருக்கிறீங்களா? யாராச்சும் இருக்கிறீங்களா? யாராச்சும் இருக்கிறீங்களா? அப்படி கூவ வேண்டியதாக இருக்குது. அம்மா யாராச்சும் இருந்தால் அல்லேலூயா சொல்லுங்களேன் அப்படின்னு உங்ககிட்ட அந்த அல்லேலூயாவை என்ன பண்ணுவது வாங்க வேண்டியதாக இருக்குது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்கள் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் முது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. யார் புஸ்தகத்துலங்க? ஆண்டவருடைய புஸ்தகம், அவரோட புஸ்தகத்துல எழுதி இருக்குது. அப்ப நம்ம எவ்வளோ ஸ்பெஷல். ஆமேன். நம்ம இங்க அமர்ந்திருக்கிறோம் ஒவ்வொருவரையும் அவ்வளோ ஸ்பெஷல். ஆமேன். கர்த்தருடைய புஸ்தகத்துல நம்முடைய கரு, நீ எப்போ உருவாகிற, எப்போ நீ வர, இந்த உலக தோன்று முன்னாதுக்குமே அந்த கரு ஆகப்பட்டது அவருடைய புஸ்தகத்துல எழுதி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ராஜா அவங்க தாய் உருவாகல, ஆனா ராஜாவுடைய சரித்திரத்துல கர்த்தருடைய புஸ்தகத்துல எழுதி இருக்கிறார், இப்படி ஒரு மகன் பிறப்பான். அல்லேலூயா, ஆமென். அப்படின்னு அவங்க தாய் உருவாகல, அதுக்கு முன்னாடியே ராஜாவை கர்த்தர் பார்த்துருக்கிறாரு. எப்படிங்க அது? அல்லேலூயா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா,
நம்மளுடைய கருவை தேவன் பார்த்திருக்கிறார். ஆமென். என் பெயர் ஆமென் உருவாக முன்னாடியே அவர் பெயர் சொல்லி அழைத்த தேவன். அப்பேற்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பேற்பட்ட தெய்வத்திற்கு முன்பாக என் கருவை நீ கண்டதற்காக, என்னுடைய பெயரை உம்முடைய ஜீவ புஸ்தகத்துல எழுதினதற்காக உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காக உமக்கு நன்றி. ஆமென். கர்த்தருடைய கண்கள் உன்னை பார்க்குது. ஆமென். அல்லேலூயா. 1 பேதுரு எழுதின புஸ்தகம் அல்லேலூயா 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, அல்லேலூயா, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் யார் மேல? நீதிமான்கள். ஆமென். உன் கருவில் இருக்கிற கண் அவர் பார்த்தது, அப்புறம் வெளிவர செய்தது, உன்னை வளர்க்க செய்தது, அப்புறம் உன்னை நீதிமானாய் பார்க்க அவருடைய கண். படிங்க 1 பேதுரு 2:1. ம் 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 அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் எப்படி யாரை பார்க்குது? நீதிமான்களுடைய கண்களை அவர் பார்க்குறாரு. அடுத்தது ஆமென், ஆமென், அல்லேலூயா. நீதிமான் கூப்பிடும் போது அவருடைய செவிகள் கேட்குது. ஆமென். ஒன்று பார்க்குறாரு. ஆமென். அந்த பார்த்தது மாத்திர நீ கேட்குற விண்ணப்பத்தை வைக்கிற ஆண்டவர்கிட்ட. ஆமென். நீ நீதிமானா இருக்கும்போது கர்த்தர் உன் விண்ணப்பத்தை, உன் ஜபத்தை செவி கொடுத்து கேட்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமா சொல்ல முடியும்? ஆமென். அல்லேலூயா. நீ நீதிமானாய் இருந்து கர்த்தருடைய பார்வையில நீ நீதிமானாய் செபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டு உனக்கு என்ன சொல்றாரா? மறு உத்தரவு அருளுகிறார். கீழே படி. ஆமென். நீ தீமை செய்தினா கர்த்தருடைய முகம், அவர் இரக்கமுள்ள தேவன் தான், மன உருக்கமுள்ள தேவன் தான். ஆமென். அவருடைய அழகான கண்கள் உன்னை பார்க்குது. ஆனா நம்ம தீமை செய்யும் போது அவருடைய முகம் எப்படி ஆகுதா? விரோதமா இருக்கிறது. ஆமென். அதனால தான் நான் சொல்லுவேன், தீமை செய்யாதீங்க, பாவம் செய்யாதீங்க. கர்த்தருடைய சமூகத்துல ஆமென் அவருக்கு பிரியமா நீங்க நடந்து கொள்ளும் போது அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கூட்டி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் போது பின்பு இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ராஜ்யத்தையும் தேடுறது இல்ல, அவருடைய நீதியும் தேடுறது இல்ல. ஆமென். சர்ச்சுக்கும் வர்றது இல்ல. ஆமென். வந்தாலும் தூங்குறது, வந்தாலும் பேசுறது, குசு குசு குசுன்னு. அல்லேலூயா. அப்போ நீதிமான்கள் செய்யும் ஜெபம் அல்லேலூயா அவருடைய கண்கள் பார்க்குது, அவர் செவிகள் கேட்குது. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு இதுவும் இருக்குது வசனம். அல்லேலூயா. படிச்சிருங்க அந்த வசனத்தை. 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சீக்கிரம் எடுத்துங்க, படிங்க. 2 பேரும் வச்சுக்கோங்க படிக்கிறதுக்கு. ஆமென். அல்லேலூயா. 2 நாளாகமும் 7:15. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கும். கீழே வசனத்தை படிங்க. அவ்வளவுதானா? அல்லேலூயா. என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இந்த ஆலயத்தில் இருக்குது. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீ எனக்கு முன்பாக நடந்து நான் உனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்வாயானால் அப்பொழுது இஸ்ரவேலை அரசாளும் புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று நான் உன் தகப்பனாகிய தாவீதோடே உடன்படிக்கை பண்ணினபடியே உன்
ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை நிலை பண்ண பண்ணுவேன். அல்லேலூயா. அப்போ நம்ம கர்த்தருக்கு முன்பாக நம்ம நீதிமானா இருக்கும்போது, ஆமென், 1 பேதுரு 3:12 சொல்றதுபடி கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல நோக்கமா இருக்கிறது. ஆமென். நீ நீதிமானா இருந்து நீ கர்த்தரிடத்துல சமூகத்துல நீ ஜெபிக்கும் போது நிச்சயமா சொல்றேன், அது ஃபெயிலியர் ஆகாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ நீதிமானா இருந்து கர்த்தருக்கு முன்பாக நீ ஜெபித்து பாரு, நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம், ஆமென், 20ஆம் வசனத்தை படிங்க. அல்லேலூயா. அதே 2 நாளாகமும் 6:20 உமது அடியேன் படிங்க. உமது அடியேன் இவ்விடத்தில் செய்யும் விண்ணப்பத்தை கேட்க என் நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. எங்க இருக்குது? இந்த ஆலயத்துல. அதான் ஜெபிக்க கூப்பிடுறேன், வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் இங்க உலாவுகிறாரு, கர்த்தர் இங்க இருக்கிறாரு, கர்த்தர் வாசமா இருக்கிறாரு. அதனால ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது சில பேருக்கு அது எப்படி இருக்குது? அசப்பா இருக்குது. எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணி, எப்ப பார்த்தாலும் ஜெபி, எப்ப பார்த்தாலும் பைபிள் வாசி, சபைக்கு வா அப்படின்னு கூப்பிடுறது எதுக்காக? உங்களுடைய சிறையிருப்பு மாறும், உங்களுடைய பிரச்சனைகள் மாறும், உங்களுடைய போராட்டங்கள் மாறும், அவருடைய கண்கள் உங்க மேல படும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமென். கர்த்தர் அவருடைய கண்கள் உங்க மேல படும்போது போராட்டங்கள், பிரச்சனைகள், அல்லேலூயா, வியாதிகள் எல்லாம் மறையும். அல்லேலூயா. அதுக்காக தான் சபைக்கு வாங்க. நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், நீங்க செழிப்பா இருக்கணும், நீங்க பலனா இருக்கணும் அப்படின்னு எங்க கூப்பிடுறோம்? அந்த வசனம் என்ன சொல்றது? இந்த வசனம் திரும்ப படிங்க அந்த வசனத்தை. உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்க ஆமென் என் நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஆமென் ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் ஆமென் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. இரவும் பகலும் எப்படி இருக்குதுங்க? திறந்தே இருக்குதோ. நாம தான் தூங்கிடுறோம். அல்லேலூயா. என்ன பண்ணிடுறோம்? நம்ம ஒரு மணி வரைக்கும் படுத்துறோம். ஆனா ஆண்டவர் இந்த ஸ்தலத்துல இரவும் பகலும் அவருடைய கண்கள் திறந்தவே இருக்குது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ நல்ல தேவன். அல்லேலூயா. ஆமென். இந்த இரவும் பகலும் அவருடைய கண்கள். அப்போ நம்ம ஏசப்பா என்ன பண்றாரு? வாட்ச்மேன் டியூட்டி பார்க்குறாரு பொழுது. ஆமென். இந்த வாட்ச்மேன் கூட தூங்கிடுவாங்க. ஆமென். ஒரு காலகட்டத்தில் அவங்கள கூட ஒரு 2 மணி 2:30க்கெல்லாம் என்ன ஆகிடும்? கண்ணை இழுத்துட்டு போயிடும். யாருக்கு அந்த அனுபவம் இருக்குது? ஒருத்தர் தூங்கினே இருக்கிறான். ஆமாம், நைட் சர்வீஸ் போயிட்டு வந்துட்டு அப்படியே பத்துனுக்குறான் அப்படியே. அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய கண்கள் எப்படி இருக்குதா? இரவும் பகலும் திறந்தவைகளா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அந்த இரவும் பகலும் திறந்தவனா இருக்கிற தேவன் கிட்ட வந்து உன்னுடைய பாரம், உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய பிரச்சனை, உன்னுடைய போராட்டம், உன்னுடைய நிந்த அவமானம் எங்க வந்துடணும்? இரவும் பகலும் திறந்து இருக்க கண்ணை திறந்து வச்சு பார்த்து நேர்கிறார் இருப்பார். ஆமேன். அவர்கிட்ட வந்து சொல்லிடணும், பா எனக்கு இப்படி பிரச்சனை, இப்படி அப்படி எல்லா குப்பையை எடுத்துட்டு வந்து இங்க கொட்டு. ஆமேன். அல்லேலூயா. எல்லா குப்பையும் ஆமேன் அல்லேலூயா கொட்டிடு. நீ சுத்தமா போ, நீதிமானா போ. அல்லேலூயா. நீ நீதிமானா போகும்போது நீதிமான்கள் மேல் கண்கள் நோக்கமா இருக்கிறது. அல்லேலூயா. 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 அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன் நீதிமான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவன் நீதிமான். நீதிமான் இந்த லிஸ்ட்ல பார்க்கும்போது எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்துல அந்த நீதிமான் எப்படி எப்படியெல்லாம் இருப்பான் என்பதை நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. இதை வாசிக்க வேணாம், நான் சொல்றேன். நீதிமான் அப்படி சொல்லும் போது எசேக்கியேல் எழுதின புஸ்தகத்துல 18ஆம் அதிகாரத்துல அது அப்படியே நீதிமான்கள் எப்படி இருக்கணும், எப்படிலாம் நடந்துக்கணும், யாரெல்லாம் நீதிமானு, அந்த நீதிமான் செய்யும் போது கர்த்தர் எப்படிலாம் கேட்கிறாரு அப்படின்னு எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. இப்போது சகரியா எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. சகரியா 4:10. ஆமேன். எடுத்தவங்க வாசிங்க. ஆமேன். தேங்க்யூ அப்பா. அற்பமான ஆரம்பத்தின் நாளை
அற்பமா யார் அசட்டை பண்ணலாம்? யார் அசட்டை பண்ணணும்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். அல்லேலூயா. எப்படியா? கர்த்தருடைய கண்கள், கர்த்தருடைய 7 கண்களாம். அப்போ கர்த்தருக்கு நான் 7 கண் இருக்குன்னு நினைச்சுக்க போறீங்க? ஆமென். அல்லேலூயா. 7 ஆவிகளை அது குறிக்கிறது. அல்லேலூயா. உலகத்துல 7 ஆவிகள் இருக்கு. அப்ப அந்த ஆண்டவர் சொல்றது கர்த்தருடைய 7 கண்கள் எங்க பாக்குது? செருபாபேலுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை பார்க்கிறது. அல்லேலூயா. தூக்கு நூல்னா என்ன சொல்லுங்க? தூக்கு நூல் எல்லாம் கொட்டாய் விடுங்க. அல்லேலூயா. தூக்கு நூல், தூக்கு நூல் தூக்குல போடுற நூல் இல்ல, தராஸ். அல்லேலூயா. அதே மாதிரி அந்த தூக்கு நூல் சொல்லும் போது அந்த மேஸ்திரிங்களா பிடிப்பாங்க பத்தியா? அந்த இந்த கீழே இது மாதிரி இருக்கும், மட்டை பார்ப்பாங்க. அந்த மட்டை பார்க்கறதுக்கு கரெக்டா பார்ப்பாங்க. அது பார்க்கும்போது ஆடுதா கரெக்டா அந்த லெவல் வச்சு அந்த மேஸ்திரிங்களுக்குலாம் அதுதான் தெரியும். அந்த தூக்கு நூல், அதுதான் தூக்கு நூல். கரெக்டா அந்த மட்டை பார்த்து அழகா வடிவமைக்கிறது தான் தூக்கு நூல். அதுதான். அது யார் கையில இருக்குதா? செருபாபேலுடைய கையில் இருக்கிறது. அது செருபாபேல் எப்படி நீ கரெக்டா அந்த தூக்கு நூலை பிடிச்சிருக்கிறியா? நீ கரெக்டா இருக்கிறியா? உன்னுடைய ஸ்தானத்துல கரெக்டா இருக்கிறியா? ஆமென். அல்லேலூயா. நீ எப்படி இருக்க? உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. நீ தனிப்பட்ட வாழ்க்கையில நீ எப்படி இருக்கிற? உன்னுடைய பர்சனல் லைஃப்ல எப்படி இருக்கிற? நீ வெளியே எப்படி இருக்கிற அப்படின்னு ஆண்டவருடைய கண்கள் எப்படி பாக்குது? செருபாபேலுடைய அந்த தூக்கு நூலை வைத்து இருக்கிற அந்த கண்கள் பாக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. அது திரும்ப ஒரு வாட்டி படிங்க அந்த வார்த்தையை ரீட் பண்ணுங்க. அற்பமான ஆரம்பத்தின் நாளை, அற்பமான நம்ம தொடங்குறது அற்பமா இருக்கும், நம்ம ஜெபிக்கிறது அற்பமா இருக்கும், நம்ம வாழ்கிறது அற்பமா இருக்கும். நம்மளை பார்த்து அற்பமா நினைப்பாங்க. ஐயோ இதுவா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அற்பமாய் பேசுவாங்க. யார் அசட்டை பண்ணலாம்? யார் அசட்டை பண்ணக்கூடும்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய, பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவளாகிய கர்த்தருடைய 7 கண்களும், கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற, செருபாபேலுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். சந்தோஷம். உன்னை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படுறாருங்க. ஆமென். அல்லேலூயா. அப்படி சொல்றவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் என்னை பார்த்து மிகவும் சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா. ஆமென். உண்மையா சொல்லணும், நெஞ்சு மேல கை வச்சு சொல்லணும். அல்லேலூயா. என்னை பார்த்து, என் தகப்பன் என்னை பார்த்து, அல்லேலூயா, நான் உன்னை குறிச்சு நான் மிகவும் சந்தோஷப்படுறேன். அல்லேலூயா. பொய்யெல்லாம் தூக்குனா ஆண்டவர் பார்க்குற அவரோட 7 இப்பதான் கண்களை பத்தி பார்த்துன்னு சொல்லினுக்கிறேன். அல்லேலூயா. நான் பார்க்கல. ஆமென். உங்களுக்கு தெரியும். ஆமென். நீ யாரு, எப்படிப்பட்டவன்? அல்லேலூயா. உனக்கு தெரியும். பண்ற, எங்க போற, எங்க வர எல்லாவற்றையும் உனக்கு தெரியும். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஒரு மகனை பார்த்து அந்த மகனுக்கு அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணி கேட்டுன்னு இருப்பேன். எங்க இருக்கிற? என்ன பண்ற? இங்கதாம்மா இருக்கிறேன். இங்க தானே? எங்க இருக்க? வீட்டுல தான் இருக்கிறேன். 24/7 எங்க இருக்கிற, ஏது பண்ற? ஏன்னா நான் கூட அதை மறந்துடுவேன். ஆனா நீ என்ன பண்ற, ஏது பண்ற, உன்னுடைய ஒவ்வொரு அணுக்களும் ஒவ்வொரு குட்டி குட்டி காரியங்களையும் கர்த்தர் என்ன பண்றாராம்? கூர்ந்து கவனிக்கிறாராம். அல்ல கூர்ந்து பாக்குறாராம். அந்த என்ன பண்ணுவோம், அந்த டெஸ்ட் எடுக்கும்போது அந்த லேப்ல பாப்பாங்களே, என்னது அது? இந்த பிளட் டெஸ்ட்ல எடுக்கும்போது என்னது? மைக்ரோஸ்கோப். அந்த மைக்ரோஸ்கோப்போட அந்த மைக்ரோஸ்கோப் கூட என்ன ஆயிடுமா? தப்பா சொல்லிடும். எப்படி சொல்லுங்க, என்ன பாருங்க. அந்த மைக்ரோஸ்கோப் இருக்கு பாத்தீங்களா, அது கூட தப்பா சொல்லும், தப்பா காட்டும், தப்பா பண்ணும். ஆனா அவருடைய கண்கள், ஆமென், அவருடைய கண்கள் பூமி எங்கும் அப்படியே ரவுண்ட் அடிச்சுனே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அதை பார்த்து, உன்னை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன்னு
அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பை கர்த்தர் பார்த்து சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பை பார்த்து சொன்னார். ஆமென், அல்லேலூயா. உன்னை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். அல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கிற காரியத்தை எல்லாவற்றையும் நீ என்ன அதெல்லாம் பார்க்கல, என்னை மாத்திரம் பார்த்து ஓடுன, அதனால உன்னை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். அல்லேலூயா. அப்படியும் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லணும். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லணும், உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் 7 கண்களும் ஆமென் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமும் 16:9. 2 நாளாகமும் 16. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். ஆமென், அல்லேலூயா. சொன்ன பாத்தீங்களா ஐயா இங்க சொல்லும் போது கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய கண்கள் எங்க உலாவிக் கொண்டிருக்குது? பூமி எங்கும். இந்த பூமி, இந்த எல்லாமே அவர் அண்ட சராங்களை படைச்சதே அவர் தாங்க. ஆமென், ஆமென். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிலிருந்து எல்லா காரியத்திலிருந்து ஆமென், இந்த பிளானட் அது இது எல்லாம் அவர் தான் உண்டாக்குனாரு. ஆமென். அதான் சொல்ற, பூமி எங்கும் என் கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. எப்படியா? தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு கொண்டு இருக்கிறவளுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு. எப்படிங்க? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிற எனக்காக. ஆமென், அல்லேலூயா. எனக்காக அவர் எப்படி பார்க்கிறாரா? பூமி எங்கும் கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. இது சில பேருக்கு தெரியல, அதை கீழே பார்க்கிறோம். இந்த விஷயத்தில் மதி இல்லாதவர்களா இருந்தீர்கள். மதினா என்னது? அறிவு. அறிவில்லாம இருக்கிறீங்க. இன்னும் நீங்க அறிவில்லாமல் இருக்கிறீர்களே. நான் சொல்லல, வேதம் சொல்லுது. அதுக்காக நீங்க அறிவில்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஆமென், 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 அல்லேலூயா. மதி இல்லாதவங்க போய் இருக்கிறீங்களே. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி திரிகிறதே. ஆமா, இன்னும் நீங்க எத்தனை நாள் இப்படி குந்தி குந்தி நடப்பீங்க? கர்த்தரே தேவன் என்று. அல்லேலூயா. உங்களை காக்கும்படிக்கு நான் உன்னோட கூட இருக்கிறேனேன்னு இன்னும் எத்தனை நாள் நீங்க இப்படியா இருப்பீங்க? அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. தேங்க் யூ அப்பா. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அவருடைய அழகான கண்கள் ஆமென் நம்ம மேல இருந்ததுனால தான் இன்னும் நம்ம உயிர் வாழறோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமென். அப்பேற்பட்ட பாக்கியத்தின் ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இல்லைன்னா நம்ம கதை எப்பவே முடிஞ்சிருக்கும். ஆமென். எப்பவே நம்ம கதை முடிஞ்சிருக்கும். அவருடைய அழகான கண்கள் நம்ம பார்த்ததுனாலதான், பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவதுனாலதான் நம்ம கர்த்தர் பாதுகாத்து கொண்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. இரவும் பகலும் அவருடைய கண்கள் இங்கேயே இருக்கிறதுனாலதான் கர்த்தர் இரவும் பகலும் நம்ம பாதுகாத்து கொண்டே இருக்கிறார்.
அல்லேலூயா. அந்த பாதுகாப்பின் தேவன் சொல்றாரு பாருங்க. அல்லேலூயா. லூக்கா எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படிங்க. லூக்கா 15:20. அந்த கண்கள் படி. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். தான் தூரத்தில் வருவதை அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இது என்ன கண்ணு? தகப்பனுடைய கண்ணு. முதலாவது மன உருக்கத்தின் கண்ணு. அல்லேலூயா. மன உருக்கத்தின் கண்கள். அல்லேலூயா. ஏசப்பாவுடைய மன உருக்கத்தின் கண்கள். அப்போ அதை பார்க்கும்போது அந்த கெட்ட குமாரனை பத்தி நம்ம பார்க்கிறோம். ஆமீன். அநேக தர இந்த வசனத்தை நம்ம ஐயா பிரசங்கித்திருக்காரு, சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் நேற்று தினத்துல இதை பார்க்கும்போது அல்லேலூயா, அந்த மன உருக்கத்தின் கண்கள், தகப்பனுடைய கண்கள். அல்லேலூயா. என்ன பண்றாரு? தகப்பன் தூரத்திலிருந்து தன் மகன் வருவதை கண்டு, அல்லேலூயா, அவன் எல்லாத்தையும் விற்று ஏமாத்திட்டு போயிட்டாங்க. ஆமீன். தகப்பனை ஏமாத்திட்டு அல்லேலூயா தன்னுடைய ஆஸ்தியிலிருந்து எனக்கு இதை கொடுன்னு சொல்லி சண்டை போயிட்டு வாங்கிட்டு போயிட்டான். யாரு? இளையகுமாரன். இளையகுமாரன். சொத்துல பங்கு கொடு, நான் போறேன், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்? அவன் சொத்துல பங்கு கேட்டு போயிட்டான். ஏன்னா நல்லா இருக்க போறேன், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நான் ஜாலியா இருப்பேன், இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல. அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் இதை பண்ணு அதை செய். சில பேர் சபையில இப்படிதான் இருக்கிறாங்க. அப்படி வந்துடுறேன். என்ன பண்ணாங்க சபையில? இதை செய்யி, பார்க்காதீங்க அப்படி. அல்லேலூயா. ஆமீன். அல்லேலூயா. பாய போடு, பெருக்கு, சபைக்கு வா, ஜெபம் பண்ணு, எங்க இருக்கிற, என்ன பண்ற, வா அப்படின்னு சொன்ன சில பேருக்கு அது என்ன பண்ணல, அட்வைஸ் பண்றது பிடிக்கல. அல்லேலூயா. பிடிக்குதா அட்வைஸ் உனக்கு? சொல்லு சசி, சொல்லியாப்பா. பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் இந்த அம்மாவுக்கு ஒரு வேலையே இல்லை, சர்ச்சைக்கு வா சொல்கிறாங்க. எங்கேருந்து? நான் சித்தாலா பார்க்காதுலேருந்து வரணும். பெட்ரோல் செலவு என்ன ஆகுறது, நான் என்னோட போக்குவரத்து செலவு என்ன ஆகுது, என்னுடைய வாடி என்ன ஆகுது. அல்லேலூயா. ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஆனாலும் தகப்பன் விடுற மாரி இல்லை. ஆமீன். அந்த பிள்ளைய குறித்து ஐயோ போயிட்டானே போயிட்டானே, என் மகன் போயிட்டானே, அல்லேலூயா, என் மகள் போயிட்டாளே அப்படின்னு தகப்பன் உள்ள ஏங்குது. யார்? அந்த ஒரு பிள்ளை தான் இருக்கிறாங்க, பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா விட்டுட்டு போனான் பார், அந்த பிள்ளை மேல அவனுடைய ஏக்கம் கரிசனை. ஐயோ வீணா போறானே, வீணா போறாளே அப்படின்னு தான் நம்முடைய பரம தகப்பனுடைய இருதயமும் ஏங்குது, அவருடைய கண்ணும் பார்க்குது. ஏக்கத்தின் கண்களா இருந்தது. அல்லேலூயா. அப்போதுதான் அவன் சொல்றான், எல்லாத்தையும் இழந்துட்டு, அல்லேலூயா, அவன் பரதேசியா இருக்கிறான், அவனுடைய ட்ரெஸ் நல்லால, உடை நல்லால. அல்லேலூயா. ஆமேன். அவனுடைய தோற்றமே விகாரமா இருக்கு. அவனை பார்க்கும் போது ஒரு ராஜாவோட பிள்ளை எப்படி இருக்கும், இளவரசன் எப்படி இருப்பான், அந்த தோற்றம் டிஃப்ரெண்டாவும் அவன்கிட்ட இல்லை. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அவன் எல்லா பணத்தையும் செலவழித்து வேசிகளிடத்துல விற்று ஊதாரியா குடிச்சிட்டு, அல்லேலூயா, எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ அவன் சாப்பிட கூட ஒன்றும் இல்லாம தவிட்டை சாப்பிடலான்னு போனா கூட, பன்றிகள் மேய்க்கிற தவிட்டை சாப்பிடலான்னு போனா கூட அது கூட அவனுக்கு கிடைக்கல. அல்லேலூயா. அப்பதான் அவனுடைய புத்தி தெளிந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவனுடைய புத்தி தெளிந்து படி. எழுந்து புறப்பட்டு அவன் தகப்பனிடத்தில் வந்தான். அல்லேலூயா. அவனுக்கு வெக்கம்தான். ஐயோ மீண்டும் நான் அப்பாண்ட போறேனே, எல்லாத்தையும் அவருடைய சொத்தெல்லாம் அழிச்சிட்டேனே, அவரை அசிங்கப்படுத்திட்டேனே, அவரை துக்கப்படுத்தினே, அவரை வேதனைப்படுத்திட்டேனே. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். ஆமென். அல்லேலூயா. அப்படி ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவான்?
எட்டி ஒன்று விடுவோம், போட எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வந்துட்டு இப்போ வந்து என்ன அப்பான்ற அம்மான்ற உலகத்தான அந்த அது மாதிரி சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அப்ப அம்மா சும்மா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் நானு. அல்லேலூயா. எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்ட திரும்ப என்னடா வர கழுத்து பூச்சி வெளியே தள்ளுவாங்க சில தாய் தகப்பனார்கள். அல்லேலூயா. ஆனா இந்த தகப்பன் என்ன பண்றாரு பாருங்க, தகப்பன் ஊழியக்காரரை நோக்கி நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து, அது ஒண்ணும் அந்த தகப்பன் தூரத்தில் அவனை கண்டு, அல்லேலூயா, அவனுக்கு ஆள் அடையாளமே தெரியல, அததான் சொல்ல வரேன் நான். அல்லேலூயா. இவனை பார்க்கறதுக்கு அவனுடைய தோற்றமே வேற மாதிரி இருக்கு. சில பேரை பார்க்கும்போது நான் தப்பா நிக்க கூடாது, அஞ்சலி சிஸ்டர் பார்க்கும்போது அன்னைக்கு ஒரு போன வாரத்தில் நான் ஒரு 2 வாரம் இருக்கும், அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நல்லா அழகா இருந்தா, நல்லா உடம்பு குடும்பலாம் நல்லா வெயிட், அவ்வளோ அழகா இருந்தா. எனக்கு அவளை பண்ணாச்சு தெரியல, இவளுக்கு மூஞ்சி அவள் ஃபேஸ் பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப மனமே எனக்கு உடஞ்சிடுச்சுன்னா, இப்படி இருக்க இப்படி ஆகிட்டாள், எவ்வளோ அழகா இருப்பாள், இப்படி நல்லா ஃபேராக இருப்பாள், உடம்புலாம் இருக்குமே அப்படி அவளை பார்க்காது நான் ஒரு உலக பிரகாரமான இருக்கிற எனக்கே அவளை வருத்தத்தை உண்டு பண்ணுது. நல்லா கம்பீரமாக போவா, நல்லா இருப்பா, அவளுடைய மூஞ்சி அவ்வளோ தேஜஸாக இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும். அவளை பார்க்கும்போது எனக்கு என் உள்ளமே, நான் சொல்லிட்டு இருந்தேன் இவர்கிட்ட, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா அவளை பார்க்கும்போது, எவ்வளவு நல்லா அழகா இருந்தாலும் ஏன் நதியா மாதிரி இருந்த அவங்கள சாத்தான் சதியால போய் விழ தள்ளிட்டான். அவ்வளோ இதுவா இருந்தானு. அப்போ உலக பிரகாரம் என்னாலே ஆளை கண்டுபிடிக்க முடியல, என்னம்மா அது அப்படின்னு. அப்போ உலக பிரகாரமான இருக்கிற எனக்கே அந்த தோற்றம் தெரியல. அல்லேலூயா. இது அஞ்சலியா இல்லையான்னு. ஆனா பைபிள்ல பார்க்கிறோம், அல்லேலூயா, கெட்ட குமாரன் தகப்பனை விட்டுட்டு தூரத்துல இருக்கிறான் தோற்றம். அப்படி அவன் எப்படி இருப்பான் அவன் பாத்தீங்கன்னா, அழுக்கு வஸ்திரம் போட்டு அவனுடைய தோற்றமே மேலாம். தகப்பன் தூரத்துல இருக்கிறவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் நல்லா சென்டெல்லாம் அடிச்சு பர்ஃபியூம்லாம் போட்டு கமகமனா இருப்பான். எத்தனை நாள் குளிக்காம இருந்திருப்பானோ, எத்தனை நாள் பல்லு விளக்காத இருந்திருப்பானோ. அல்லேலூயா. பன்னி மைத்துன் எப்படி இருப்பான்? அவனுடைய நாத்தம் தான் அடிச்சிருக்கும். அவர் ஓடி வந்து கட்டி அணைத்து, அதெல்லாம் பார்க்கலங்க, கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். சில பேர் கிட்ட வரது கூட என்ன பண்ணுவோம், ஐயோ நாத்து அடிக்குது தயவு செய்து அப்படின்னு. ஆனா தகப்பனுடைய உள்ள எப்படி இருக்கு பாருங்க, அவனுடைய கண்கள் எப்படி இருக்கு பாருங்க. அல்லேலூயா. நீ வரமாட்டியா, என் பையன் திரும்ப வந்துட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. ஓடி போய் அவனை கட்டி பிடித்து முத்தமிட்டார். அல்லேலூயா. அதே போலதான் நம்முடைய பரம தகப்பனும், நீ வரமாட்டியா, அவருடைய கண்கள் ஏக்குகுது. அல்லேலூயா. மனதுருக்கத்தின் கண்கள், ஆமென், ஏங்கி பாக்குது, நீ வரமாட்டியா, ஆமென், என் கிட்ட வந்து என் கையில நீ விழ மாட்டியா. அல்லேலூயா. என் கையில நீ விழுந்தா போதும், ஆமென், நீ என் கையில நீ விழுந்தா போதும், உன்னை நான் டேக் கேர் பண்ணிக்குவேன், உன்னை நான் என் கரத்துக்குள்ள வைப்பேன். என் கரத்தை விட்டு நீ போயிட்ட, நீ திரும்ப நீ என் கரத்துல நீ வந்துட்டீன்னா உன்னை திரும்ப நான் கட்டுவேன், திரும்ப உன்னை நான் என்ன பண்ணுவேன், கட்டுவேன். அல்லேலூயா. 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 உன்னை திரும்ப முன் போல கட்டுவேன். அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுங்க, திரும்ப நீ எதெல்லாம் இழந்து போனாயோ, எதெல்லாம் நீ அசிங்கப்பட்டு இருந்தியோ, திரும்ப முன் போல உன்னை கட்டுவேன். அல்லேலூயா. அதான் அத்தருடைய கண்கள் உன்னை பாக்குது, தகப்பனுடைய உள்ள அப்படியாய் வாஞ்சிக்குது. அல்லேலூயா. நீ எப்ப வருவ, எப்ப என்னை பார்ப்ப. அல்லேலூயா. இரவும் பகலும் அவருடைய கண்கள் எப்படி இருக்குதா, பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. எழுந்து போனது அவன் பெற்றுக்கொண்டான். திரும்ப அதை படிங்க. அவனுக்கு உயர்வான வஸ்திரத்தை கொடுத்தாங்க. அவனுடைய குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் மூக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்து நல்ல என்று சொன்னான். அப்போது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதச்சிலும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான், அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட
தொடங்கினார்கள். ஹalleluya ஹalleluya. ஹalleluya. அப்ப எவ்வளோ சந்தோஷப்பட்டார். ஒரு நேத்து தினத்துல சாம் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், ஒரு பாவி நிமித்தம் ஒரு பாவி நிமித்தம் பரலோகம் எப்படி இருக்குதா? மிகுந்த சந்தோஷம். இந்த தகப்பனுக்கு என் மகன் வந்துட்டான்னு சொல்லிட்டு ஹalleluya அவனுக்கு விருந்து வைக்கிறாங்க பாருங்க. பட்டு வேட்டி சட்டை தங்க மோதிரம் ஹalleluya எப்படி போடுறாருங்க அப்பா ஹalleluya. பட்டு வேட்டி சட்டை தங்க மோதிரம் பேட்டா செப்பல் வாங்கி கொடுத்தவர். கேட்காதீங்க, என்னடா இது செப்பல் பேட்டா செப்பல் சொல்றீங்க. அந்த தகப்பன் வந்து பாதைங்களுக்கு செருப்பை கொடுத்தாரு ஹalleluya. அந்த இயற்றின இந்த பாடினவங்க வந்து அப்படியே ஏற்றி இருக்கிறாங்க. என்ன பட்டு வேட்டி சட்டை தங்க மோதிரம் பேட்டா செப்பல் வாங்கி கொடுத்தவரு. பட்டு வேட்டி சட்டை தங்க மோதிரம் பேட்டா செப்பல் வாங்கி கொடுத்தவரு. கெடா வெட்டி பொங்க வச்சி சோறு போட்டவரு. கடா வெட்டி பொங்க வச்சி சோறு போட்டவரு. சாரி ஹீல்ஸ் செப்பல் தங்க மோதிரம் வாங்கி கொடுத்தவரு. சாரி ஹீல்ஸ் செப்பல் தங்க வளையல் வாங்கி கொடுத்தவரு. கடா வெட்டி பொங்க வச்சி சோறு போட்டவரு. கரிசோறு போட்டவரு. பட்டு வேட்டி சட்டை தங்க மோதிரம் பேட்டா செப்பல் வாங்கி கொடுத்தவரு. வேட்டி சட்டை தங்க மோதிரம் பேட்டா செப்பல் வாங்கி கொடுத்தவரு. கெடா வெட்டி பொங்க வச்சி கரிசோறு போட்ட உண்மைதானாமே. கெடா வெட்டி பொங்க வச்சி கரிசோறு போட்டவரு. ஹalleluya ஹalleluya. எப்படிங்க வேட்டி சட்டி போடுறாங்க அவருக்கு ஹalleluya. திரும்ப அவனை குளிப்பாட்டு ஆமென். அவனை திரும்ப கழுவு ஆமென் ஹalleluya. அவனுக்குள்ள ஒரு நல்ல ஒரு வஸ்து உயர்வான வஸ்திரம் ஹalleluya. அவன் காலுக்கு செருப்பு ஹalleluya. திரும்ப இழந்து போனதை ஆமென் தேவன் கொடுக்கிறார். அவர் கையில நீ வரும்போதுதான் இதெல்லாம் கிடைக்கும் ஹalleluya. அவர் கையில வராமைய நீ இப்படியே இருந்தீன்னா எதுவுமே கிடைக்காது ஹalleluya. அப்போ மனதுருக்கத்தின் கண்கள் உன் மேல பார்த்து கொண்டிருக்க ஒரு தகப்பனுடைய கண்களாய் நம்மை கூர்ந்து கவனிக்கிற கண்களாய் இருந்தது ஹalleluya. சங்கீதம் எழுதின புஸ்தகம் ஆமென் 33:19. சங்கீதம் 33:19. தேங்க்யூ ஜீசஸ் ஹalleluya. சீக்கிரம் வாசிங்க. சங்கீதம் 33. பஞ்சத்தில் அவர்களை உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது ஹalleluya. எப்படிங்க அவனுக்கு பஞ்சம் ஹalleluya. அந்த 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 இடம் முழுவதும் பஞ்சம் வந்துடுச்சு ஹalleluya. ஆனாலும் அவனை காப்பாற்றணும், அவனை மீட்டு எடுக்கணும். அப்படியே அவருடைய தகப்பனுடைய உள்ளம் ஆமென் ஹalleluya. மனதுருக்கத்தின் கண்கள் ஆமென். அவனை உயிரோட காப்பாற்றணும், நம்மளையும் உயிரோட காப்பாற்றணும் ஆமென் ஹalleluya. அவருடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டே இருக்குது ஹalleluya ஹalleluya. எப்போ நீ வருவியான்னு பார்த்து கொண்டே இருக்கிறது ஹalleluya. அதான் பஞ்சத்தின் அவனை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவன் மேல் நோக்கமா எப்பவுமே நோக்கமா இருக்கிறது ஹalleluya ஹalleluya. அப்ப நம்ம தான் நோக்கல, யார அவரை நோக்கல, நோக்கி பார்க்க ஆமென். அவரது நோக்கி பார்க்கல, ஆனா நம்மள எப்பவுமே நோக்கி பார்த்துன்னு தான் இருக்கிறாரு. அப்போ நம்ம தான் நோக்கி நோக்கி பார்க்கல அடிக்கடிக்கு. ஐயோ என் கால் சறுக்குது ஆண்டவரே, நான் விழுறேன்ப்பா ஹalleluya, நான் இதில் போகிறேன், தள்ளாடி தள்ளாடி நடக்கிறேன், ஒரு ஸ்டாண்டப்லாம் நான் நடக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது ஹalleluya. அப்போ பஞ்சத்தில் நீ உயிரோடு காக்கும்படியாக தான் கர்த்தருடைய கண்கள் உண்மையில் நோக்கமா இருக்கிறது ஹalleluya. லூக்கா எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22, 23, 24 படிங்க.
லூக்கா, அது படிச்சிட்டீங்களே, சாரி அது படிச்சது காட்டு. அப்போ அந்த தகப்பனுடைய காரியத்தை பார்க்கிறோம். முதலாவது என்னது? மன உருக்கத்தின் கண்கள். அல்லேலூயா. அவருடைய கண்கள் என்ன கண்கள்? மன உருக்கத்தின் கண்கள். ஆமென். இரண்டாவதை பார்க்கும்போது தகப்பனுடைய கண்கள். அல்லேலூயா. இரண்டாவது 19ஆம் அதிகாரம் லூக்கா 19 2ஆம் வசனத்திலிருந்து படிங்க. அல்லேலூயா. லூக்கா, ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யனுமாய் இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றான். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கியது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. எழுந்து போனதை தேடவுமே ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் கண்கள் பார்த்தோம், தகப்பனுடைய மன உருக்கத்தின் கண்கள். இரண்டாவது அவனுடைய மனம் திரும்புதல் கண்களை பார்க்கிறோம். அல்லேலூயா, ஆமென். இரக்கத்தின் கண்கள், மன உருக்கத்தின் கண்கள். அதே போல ஆண்டவர் அதை பார்க்கும் போதே, ஒருத்தனை பார்க்கிறார் அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்குள்ள ஒரு பாவ உணர்வு வரும். ஆமென். ஐயோ, நான் இந்த பாவம் செஞ்சுட்டேன், அல்லேலூயா, இந்த தவறு பண்ணிட்டேன் சொல்லிட்டு டோட்டலாக அப்படியே சரண்டர் ஆயிடுவாங்க. அதான் மனம் திரும்புதலின் கண்கள். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அதை பார்க்கும், மனம் திரும்ப வைக்கும் கண்கள். ஆமென், அல்லேலூயா. எப்படி பாருங்க, சகேயு என்பது ஒரு சின்ன குட்டியான மனிதனா இருந்தான். அவனை தேடி இயேசு யாரு, அவனுக்கு இயேசு என்பது தெரியாது. இயேசு அற்புதம் செய்யறாரு, அல்லேலூயா. அவர் எல்லாரையும் குருடரை பார்க்க வைக்கிறாரு, சப்பானிகளை நடக்க வைக்கிறாரு, எல்லா காரியத்தையும் அவன் அறிந்திருக்கிறான், சுகமாக்குறாரு அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறான். ஆனாலும் இயேசு எப்படிப்பட்டவரோ, யார்ப்பா இவரு அப்படின்னு. இப்போ ஒரு ட்ரெண்ட்ல போனுமே, யாரு, விஜய் ஒரு இதுக்கு போயிட்டு இறந்துட்டாங்களே, கரூர் தானே, கரூர். அது கட்சிக்கு போகாம சும்மா இவர் யாரு பாக்குறதுக்கு போனவங்க, வேடிக்கை பார்க்க போனவங்க என்ன பண்ணிட்டாங்க, 42 பேரும் அல்லேலூயா இறந்துட்டாங்க. அதே மாதிரிதான் இயேசுவானவர் அந்த தேசத்துல வராரு, அந்த பட்டணத்துல வராரு அப்படின்னு சொல்லும் போது இயேசுவை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆவல் யாருக்குள்ள இருந்தது, சகேயுக்குள்ள. அல்லேலூயா. எப்படிப்பட்டவரோ, சகேயு என்பதின் பெயரின் அர்த்தம் அவருடைய தூய்மை. அல்லேலூயா. சகேயு என்ற பெயரின் அர்த்தம் எப்படியா, அவன் தூய்மையானவன், சுத்தமானவன். ஆனாலும் அவன் என்ன பண்றான், வட்டி கொடுக்கறது, வட்டி வாங்குறது, மீட்டர் வட்டி, வரி வசூலிப்பவன். கொடுத்துட்டு வரி வாங்கணும், அது வாங்குறது தான் அவனுடைய வேலையே. அல்லேலூயா. அது வாங்கும் போது என்ன பண்ணுவான், எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறது, எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறது. அப்போ இயேசுவானவர் எப்படிப்பட்டவரோ என்று அந்த காட்டத்தி மரத்துல ஏறுறாரு. அவன் குள்ளனா இருக்கிறதுனால அவனுக்கு பார்க்க முடியனால அவன் என்ன பண்றான், இயேசு எப்படிப்பட்டவர், அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஏறும்போது, அது அவனுக்கு தெரியாது நான் மரத்துல தான் இருக்கிறேன்னு. யாருக்கு தெரியாது, யாருக்கு தெரியாது, சகேயுக்கு தெரியாது, இயேசுக்கு தெரியாது, சாரி சகேயுக்கு தெரியாது நான் ஒளிஞ்சிட்டு மரத்துல பாக்குறேன்னு. அல்லேலூயா. இயேசுக்கு அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இயேசு பாக்குறாரு, அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அவர் கண்கள் யார் மேல போச்சு, சகேயு மேல போச்சு.
அல்லேலூயா. அவ்வளோ திரளான ஜனங்கள் வராங்க. திரளான ஜனங்கள் வரும்போது யார் என்ன பார்க்க போறா அப்படின்னு சொல்லிட்டு சகையை போய் ஏறி நின்று பார்க்குறாரு. ஆனால் அவனுடைய உள்ளம் இயேசுவை பார்க்குதுன்னு இயேசு பார்த்து, சகையவே நீ இறங்கி வா. கிட்ட போயிட்டார், காட்டாத்தி மரத்துக்கிட்ட போயிட்டு. ஆமேன். அவர் பார்க்கலன்னு நினச்சுன்னுக்குறான் அவன், இயேசு என்னை பார்க்கல அப்படின்னு. ஆனால் இயேசுவோட கண்கள் சகையை மேலே பட்டுது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சகையவே நீ கீழே இறங்கி வா. அவனுக்குள்ள ஒரு எல்லாம் அப்படியே திருப்பி சுற்றி சுற்றி பார்க்குறான். எப்படி தெரிஞ்சது இவருக்கு நான் மேலே இருக்கிறது? அல்லேலூயா. எப்படி தெரிஞ்சது நான் மேலே இருக்குது அவருக்கு? அந்த தாவீது சொல்றாரு, நீ பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் என் கண்கள் உன்னை பார்க்கன்றாரு. நீ எங்க தான் நீ ஓடி ஒளிஞ்சாலும் என் கண்கள் உன்னை பார்க்கும். நீ ஓடவும் முடியாது, ஒளிவும் முடியாது, மரத்தில் ஏறவும் முடியாது. ஆமென், அல்லேலூயா. தப்பிக்கவே முடியாது இயேசுகிட்ட. அப்போ இயேசு நேராக வந்து, சகையவே இறங்கி வாப்பா, வாயப்பா. சகைக்கு ஷாக் ஆயிடுச்சு. அல்லேலூயா. அதை இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த அப்போ இங்கே வந்து பாலாஜி நகரில் எல்லா இயேசு வராருன்னு சொல்லும்போது நம்ம மொட்டை மாடியிலேருந்து பார்ப்போம் இயேசுப்பாவை. இதெல்லாம் பார்த்தா கீழே போனால் தெரியாது. மொட்டை மாடியில், எப்பா நீ கீழே வா, நீ என்னை பார்க்குறேன்னு தெரியும் வா அப்படின்னு. என்னடா இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவ்வளோ பேரை கூப்பிடாம என்னை மட்டும் கூப்பிடுறாரு அப்படிதான் ஒருத்தர் சொல்லுவான். எல்லாரும் இருக்கிறாங்க, என்னை மட்டும் எதுக்கு நீங்கள் கூப்பிட்டுக்கிறீங்க? என்னை மட்டும் எதுக்கு தொலை பண்ணுக்கிறீங்க? எல்லாரும் ஃப்ரீயாக விட்டுறீங்க. ஒருத்தர் பேரை நம்ம ஒருத்தர் நம்மளுக்கு என்ன பண்ணணும்? பிடிச்சி வைக்க வேண்டியதாக இருக்குது, அவங்கள கண்காணிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ சசியை கண்காணிக்கணும், அல்லேலூயா. பிரகாஷை கண்காணிக்கணும், சாமுவேலை கண்காணிக்கணும். அல்லேலூயா. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அந்த வேலை தான் எங்களுக்கு. யார் யார் என்ன பண்றாங்க, எப்படி இருக்கிறாங்க, அல்ல ஆடு என்னென்ன பண்ணுது தான் மேய்ப்பனுடைய வேலை. அல்ல நீ எப்படியா போயப்பா, நீ போயிட்டு வா, சுத்திட்டு எல்லாத்துலேயே வா அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சகைக்குள்ள ஒரு பார்த்த உடனே ஒரு பாவ உணர்வு அடைந்தது. நான் உங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னும் போது, அல்லேலூயா, அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனால் சுற்றி இருந்தவங்க சொல்றாங்க, இவன் பாவமான மனிதனாச்சே, அல்லேலூயா, இவ வீட்டுக்கு ஆண்டவர் போறாரு அப்படின்னு ஒரு கேள்வி. ஆமென், அல்லேலூயா. அப்போ அந்த பார்வை பட்ட உடனே அவர் ஏன் இப்படி பண்ற, ஒருத்தவங்களை பார்த்து நம்ம கேட்போம். சில பேரெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், சில அப்படி பார்க்கும் போது, அம்மா நான் இப்படி செஞ்சம்மா, இதை பண்ணம்மா, நான் அங்கே போனோம்மா, நான் கூட எதுவுமே கேட்கவே இல்லையே. சில பேர் நான் பார்த்தோன்னே என்ன சொல்லுவாங்க, அப்படி இல்லைம்மா எனக்கு பண்ணம்மா, இதை பண்ணம்மா, இதை போனம்மா அப்படின்னு. அதே மாதிரி ஏசப்பா என்ன பண்ணாராம், சகையவை சும்மா ஜஸ்ட் பார்த்தா தான் செஞ்சார். அவனுக்குள்ள ஒரு பாவ உணர்வு, நான் இப்படி வாங்கினேன், இப்படி செஞ்சேன், இப்படி பண்ணேன், அவங்கக்கிட்டலாம் எல்லாத்தையும் நான் நாளத்தினே கொடுத்துட்றேன், யார்கிட்டலாம் அநியாயமாக வாங்கினனோ, அநியாயமாக செஞ்சனோ, அது எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணிடுறேன், கொடுத்துட்றேன். அல்லேலூயா. நாளத்தனியா வச்சுக்கோ வச்சுக்கோ, இந்தா நான் உங்ககிட்ட வாங்கினேன், என்னை மன்னிச்சிரு, வாங்கினேன், இந்தா ஏசப்பா என் உள்ளத்தில் வந்துட்டாரு அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான் நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. அவன் சாட்சி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன்ப்பா. இயேசு ஒருத்தர் என்னை பார்த்தாரு, அந்த பார்வையில நான் மழுங்கி விழுந்துட்டேன். சில பேர் சொல்றாங்க பார், இப்போ விரும்புகிறாளாம், கண்ணுக்குள்ள பார்ப்பாங்க, அவங்க பார்க்கும் போதே நான் விழுந்துட்டேன். அவங்க பார்வை இருக்கு எப்படி இருக்கு பாரு பா. அல்லேலூயா. அவங்க கண்ணு எப்படி இருக்கு பாரு, அதை பார்க்காத, நீ இயேசுவை கண்ணை பாரு. அல்லேலூயா. நீ அவருடைய கண்ணை பார்த்தாலே போதும். அல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் உனக்கு. என்னது, நீ 2 பேர் பார்த்துக்கிறீங்களா? ஒன்று நான் சொல்லும் போது ஈசாக்கும் ரெபேக்கால பார்த்துக்கிறாங்க. முன்னாடி நம்ம பார்த்தோம்ல கண்ணும் அப்படின்னு. அல்லேலூயா. அந்த கண்ணு கூட பொய் கண்ணு. அல்லேலூயா. இயேசு கண்ணு தான் மெய் கண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கண்ணு தான் மெய், மற்றதெல்லாம் பொய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ அப்படி சொல்ல மாத்திரத்துல அவனுக்குள்ள இருக்கிற பாவ உணர்வு அவனை, சில பேர் என்னதான் நான் பார்த்தாலும், ஆமென், டேய் பண்ணியடா,
டேய் இதை செஞ்சியாடா, இல்லவே இல்லைன்னு அடிச்சு சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எதா பண்ணியாடா, எதா செஞ்சியாடானா இல்லவே இல்லை. நான் தான் சொன்னேன், ஒரே வார்த்தை சொன்னேன், நான் பார்க்கல. அல்லேலூயா, நாங்க பார்க்கல, ஆனா மேல இருந்து ஒரு கண்ணு உன்னை பார்த்துட்டே இருக்குது. அல்லேலூயா. மனுஷங்கிட்ட நீ பொய் சொல்லிடலாம், மனுஷங்கிட்ட நீங்க நம்ம இது பண்ணிடலாம், ஆனா மேலேருந்து ஒரு கண்ணு, அந்த கண்ணு பார்த்த நேரத்துல சகைக்குள்ள ஒரு உணர்வு அடைந்து, அல்லேலூயா, ஆண்டவர் சொல்றாரு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. அவன் பாவ உணர்வு அடைந்த மாத்திரத்துல இந்த வீட்டுக்கு உனக்குள்ள ஒரு ரட்சிப்பு வந்துச்சு போ. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்குள்ள ஒரு சந்தோஷத்தின் ஒரு அளவு அவனால கட்டுப்படுத்த முடியல. அல்லேலூயா. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. சொல்லுங்க, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. கொஞ்சம் அப்படியே எழுந்து நின்றுவோம் அதே சந்தோஷத்தோட. அல்லேலூயா. அதே சந்தோஷத்தோட எழுந்து நில்லுங்க. ஆமென். அல்லேலூயா. Thank you அப்பா. Thank you Jesus. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் கர்த்தருடைய கண்கள், ஆமென், தகப்பனுடைய மனதுருக்கத்தின் கண்கள். அப்படியே ஜெப சிந்தையோடு. ஆமென். பெரு எவ்வளவு வேணும் குனிய முடியாத கூனி. அல்லேலூயா. ஆமென். எவ்வளவோ 18 வருஷமாய் அவளால குனியவே முடியாது, நிமிர்ந்து பார்க்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு வேணும் குனிய முடியாது, நிமிர முடியாத கூனி. அல்லேலூயா. அவளோட கண்கள் கர்த்தரை பார்த்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. 18 வருஷமாய் இப்படியே இருந்து 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 அவளுடைய நாட்கள் கழித்து போயிடுச்சு. அல்லேலூயா. ஆலயத்திற்கு வராங்க அந்த அம்மா. 18 வருஷமாய் இப்படி எப்படி இருக்குன்னு கூட அவங்க பார்க்க முடியல. அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் அந்த 18 வருஷமா இருந்த அந்த அம்மா மேல பட்டுது. அல்லேலூயா. 18 வருஷங்க. அல்லேலூயா. அதே போலதான் நம்மளும் வியாதி நிமித்தம் பல காரியத்தை நிமித்தம் நம்ம காத்துன்னு இருக்கிறோம். நிச்சயமாகவே சொல்றேன், கர்த்தருடைய கண்கள் உன் மேல படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் உன் மேல படும். அல்லேலூயா, அல்லேலூயா. குணமாக்குகிற கண்கள். அல்லேலூயா. முதலாவது பார்க்கும்போது தகப்பனுடைய மன உருக்கத்தின் கண்களை பார்க்கிறோம். இரண்டாவது பாவத்தை கண்டிக்கிற கண்களை பார்க்கிறோம். அல்ல பாவ உணர்வடைகிற கண்களை பார்க்கிறோம். மூன்றாவது பார்க்கும்போது குணமாக்குகிற கண்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 18 வருஷமா குணியா இருந்த அந்த சகோதரியை கர்த்தர் நிமிர செய்தார். ஆமென். அல்லேலூயா. அதே போல 38 வருஷமாய் குளத்துல வியாதியாய் கடந்த ஒருவனை கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 38 வருஷமாய் வியாதியாய் கிடந்த, அல்லேலூயா, கர்த்தர் போறாரு. ஆமென். அவன் மேல் கர்த்தருடைய கண்கள் பட்டது. 38 வருஷமா இருந்த வியாதி படுக்கல இருந்த
அவனை கர்த்தர் அவனுடைய பலவீனத்திலிருந்து எழுந்து நட. ஹalleluya, ஹalleluya. அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மளை ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்றார், ஹalleluya, எழுந்து நட. ஓ ரபா சந்தரி பலபதி வரிபல ஓ ரமஹதர நமஷியா ஓ ரஹதுமா கரதரி பலபோ. கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்து சொல்லுது, எழுந்து நட. ஆமென், ஹalleluya. ஓ உமக்கு நன்றி, ஹalleluya. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து குணமாக்குற கண்களுக்காக ஸ்தோத்திரப்பா, ஹalleluya. பாவத்தை உணர்த்துகிற கண்களுக்காக ஸ்தோத்திரப்பா, மனதுருக்கத்தின் கண்களுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. Thank you அப்பா, thank you Jesus, thank you Jesus, thank you Lord, hallelujah. நன்றி. நீர் என்னை அழைத்ததினாலும் காருண்யம் எடுத்ததினால் ஒருவரும் இடிப்பதும் இல்லை, ஒரு நாளும் தகர்ப்பதில்லை. நீர் என்னை அழைத்ததினாலும் காருண்யம் எடுத்ததினால் ஒருவரும் இடிப்பதும் இல்லை, ஒரு நாளும் தகர்ப்பதும் இல்லை. களிப்போட புறப்பட செய்தி, களிப்போட புறப்பட செய்தி, பிடித்த கையை விட மாட்டீ. நீர் என்னை கட்டுவிப்பீரே, நான் என்றும் கட்டப்படுவேன். நீர் என்னை கட்டுவிப்பீரே, நான் என்றும் கட்டப்படுவேன். நான் என்றும் கட்டப்படுவேன். நான் என்றும் கட்டப்படுவேன். ஆண்டவரே, நீர் என்னை அழைத்ததினாலும் காருண்யம் எங்களை இழுத்ததுனால ஒருவரும் இடிப்பதில்லை, ஒருபோது நாங்க தகர்த்து போவதில்லை. அதுக்காக தான் உங்க கண்கள் என்னை பார்க்குதுப்பா. அதுக்காக தான் ஏக்கமுள்ள கண்கள் ஆண்டவரே எங்களை பார்த்து கொண்டு இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நின்ற வண்ணமாக மனதுருக்கத்தின் கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. நீங்க நீதிமானா இருந்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயம் உங்களை பார்ப்பாரு. இரண்டாவது, ஒரு தகப்பனுடைய கண்கள் பார்க்கிறோம், மனம் திரும்ப செய்கிற கண்களாம். அல்லேலூயா, ஆமென். சகைவை தேவன் மனம் திரும்ப, இளையகுமாரனை தேவன் மனம் திரும்பும்படியாக செய்தார். மூன்றாவது பார்க்கிறோம் பாருங்க, அல்லேலூயா, குணமாக்கும் கண்கள். இளையகுமாரன் மனம் திரும்பினான், சகையோ மனம் திரும்பினான். மூன்றாவது பார்க்கும்போது குணமாக்கும் கண்கள். அல்லேலூயா. இன்றைக்கு அவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த சொல்ற 18 வருடங்கள், ஒரு ஆண்டு 2 ஆண்டுல 18 ஆண்டுகள் துளியும் நிமிர முடியாத கூனியை கர்த்தர் சுகமாக்கினார். அல்லேலூயா. இதே போல இன்றைக்கு அந்த வாழ்க்கையில என்னால ஒண்ணுமே முடியல, நீங்க தான்ப்பா எல்லாம் எனக்கு உதவி செய்யணும். அவருடைய கண்கள் நோக்கி பார்க்கிறது, அவருடைய அழகான கண்கள் நோக்கி பார்க்கிறது. நீ ஒப்புக்கொடு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. இளையகுமாரன் மனம் திரும்பினான், நான் தவறு செய்தேன் தகப்பனே என்று சொல்லி தகப்பனை கிட்ட வந்தபோது தகப்பன் மனதுருகி கட்டி அணைத்து முத்தம் செய்து ஒரு புதிய வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்தார், புதிய மோதிரத்தை கொடுத்தார், பாதரட்சை கொடுத்தார். எதை காண்பிக்கிறது? வஸ்திரம் என்று சொல்லும் பொழுது அது பரிசுத்தத்தை காண்பிக்கிறது. உன்னை கட்டி அணைக்கிறான் என்று சொல்லும் பொழுது அவருடைய அன்பு. எத்தனையோ நபர்கள் ஐயோ இவனா, இவனை வெறுத்து தள்ளினார்கள், ஆனால் ஆண்டவரோ கட்டி அணைத்தார் அல்லவா, அது ஆண்டவருடைய அன்பு. மோதிரம் என்று சொல்லும் பொழுது நீ எழுந்து போன அதிகாரத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். எந்த இடத்துல நீ அசிங்கப்பட்டு போனாயோ அதே இடத்துல மீண்டுமாய் உன்னை கட்டிவித்து முத்திரை மோதிரமாக உன்னை வைப்பார். Hallelujah. The command, the power, you receive the more blessings in the name of Jesus. Hallelujah. நீ கமாண்ட் பண்ணக்கூடிய அதிகாரத்தை
ஆமென். அதிகாரமுள்ள தேவனுக்கு திரும்ப கொடுக்கிறார். மூன்றாவது நான்காவது பார்க்கும்போது பாதரட்சியை கொடுக்கிறார், ஒரு பொசிஷன். அவருடைய வாழ்க்கை திசை மாறி போனது. அவன் திசை மாறி போன அவனை திசை காட்டும்படியாக, சரியான பாதையில கொண்டு செலுத்தும்படியாக, கொண்டு போகும்படியான ஒரு பாதரட்சியை தேவன் கொடுக்கிறார். நீ அவருடைய பாத்துக்கு வரும்பொழுது, தகப்பனை பாத்துக்கு வரும்பொழுது உன் வாழ்க்கை மாறும். ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய பாதையை தேவன் கொடுக்கிறார். அவருடைய குணமாக்குற கண்கள், சுகத்திற்காக இழந்து போன மேன்மை, இழந்து போன சுகம், இழந்து போன அழகு, இழந்து போன ஆரோக்கியத்தை தேவன் இப்போது திரும்ப கொடுக்க போகிறார். You receive the new blessings, you receive the new power, you receive the hallelujah, amen. புதிய பலன், நியூ ஸ்ட்ரென்த் கொடுக்க போகிறார், புதிய ஆரோக்கியத்தை கொடுக்க போகிறார், பலவீனம் நீக்க போகிறது, இழந்த அழகை திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறாய். நீ அவரை நோக்கி பார்க்கும்பொழுது அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை, பிரகாசம் அடைந்தது என்று பார்க்கிறோம். கர்த்ததாமே ஆசீர்வதித்து காப்பாராக. நல்ல வார்த்தை எங்களோடு கூட நீங்க பேசினே உமக்கு நன்றி. பேசின பாசம் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தை உலக மக்களுக்கு சென்று, ஆண்டவரே உடைய கண்கள் ஆண்டவரே எங்களை பார்க்கிறது, நோக்கி பார்க்க எங்க முகங்களும் வெட்கப்பட்டு போனதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஏசி டேனியல் ஐயாவுடைய மூத்த மகன் ஜான் அருள் திலகர், அவருக்கு நம்ம ஜெபிக்க இன்னைக்கு பிறந்த நாள். மாத்திரமல்ல, அவருக்கு சுகர் ஏற்பட்டு அவருடைய விரல்கள்லாம் கட் பண்ணி எடுத்து இருக்கிறாங்க. சோ அவர் குடிப்பழக்கத்துல போய் விழுந்து விழுந்து கேர் பண்ணிக்கவே இல்லை. எவ்வளவு சொன்னோம் கேட்கல. காவல்துறை அதிகாரியா இருந்தார். அவரு குடிச்சாருன்னா கிட்டத்தட்ட 20 நாள் போக மாட்டார், அப்படியே விழுந்து கிடப்பார். இன்னைக்கு அவருடைய நிலைமை பாருங்க, கால் விரலாம் கட் பண்ணி போட்டிருக்கிறாங்க. என் அன்பு தம்பி, ஏன் குடிக்க வேணாம், ஆன்ஸ் போட வேணாம், பாக்கு போட வேணாம், கேன்சர் வருகிறது, கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, உடல் உறுப்பெல்லாம் வீணா போகுது. நல்லா வாழ்க்கை வாழும் பொழுது, லிட்டர் லைஃப் என்ஜாய் பண்ணும் பொழுது, ஆனால் அவருடைய மூத்த சகோதரியும் சுகர் வந்து கால் வெட்டப்பட்டது. தாங்கொன்னா தேரும். அந்த குடும்பத்துல ஒரு மூத்த சகோதரி காலமாயிட்டாங்க. மிகவும் வேதனை. ஆண்டவரே, இப்பேற்பட்ட பலவீனம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இவ்வளவுதான் கர்த்தர் சுகத்தை கட்டளையிடணும், பலத்தை கட்டளையிடணும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, அருமை சகோதரர் கர்த்தாவே ஜான் அருள் திலகர்களுக்காக ஜெபிக்கிறோம். சுகப்படுத்துற வல்லமை இறங்கி தொட்டு சுகமாக்குங்கப்பா. இந்த நாட்டுமாய் கூட கடந்த காண்டு முழுதும் கண்மணி போல பாதுகாத்த தேவன் புதிய ஆண்டிலே புதிய கிருபையை தந்து வழிநடத்துவீராக. நிரப்புங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நன்மையான காரியங்களை செய்வீராக. Heal in the name of Jesus. தொட்டு சுகம் உண்டாகட்டும். இந்த பிறந்த நாள்ல நீங்க பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுங்கப்பா. பலத்தை, ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த நாட்டில் பிறந்த குழந்தைகளுக்காக, பிறக்க போற குழந்தைகளுக்காக, ஆண்டவரே தாய்மார்களுக்காக சுகப்பிரசத்தை கட்டளையிடுங்க. ஆண்டவரே, தரிசனம் நிறைவேறட்டும், சித்தம் நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருங்கள், கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சாட்சிகள் ஏதாச்சும் இருக்குமானால் சாட்சிகளை சொல்லலாம். சாட்சிகளா இருக்கா? அறிவிப்புகள், புதிய வாசல் சியோன் திருச்சபையின் அறிவிப்புகள். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணிக்கு ஆராதனை நடைபெறும். தம்பி சசிகுமார் 9 மணிக்கு ஸ்கூல் பசங்களை பிக்கப் பண்ணணும், ஸ்கூல்ல விடணும். அப்ப தம்பி சசிகுமார் வந்து ஈசாக்கு எத்தனை மணிக்கு பிள்ளைங்களை பிக்கப் பண்ணுவீங்க? 8:50. 10 நிமிஷத்துல ஸ்கூல் போய் டிராப் பண்ணிடுவீங்க, பக்கத்துல தான். அல்லேலூயா. அப்போ 9 மணிக்கு திருச்சபை சர்ச்சுனா எத்தனை மணிக்கு உள்ள இருக்கணும்? நிர்விசாரம் இதெல்லாம்.
அல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க, அடுத்த வாரத்துல கரெக்டா வந்துருவேன். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி, 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி. அதான் வேணும் எனக்கு. 8:55 வரணும் பிள்ளைங்க எல்லாம். நமக்கு எதுக்கு காத்து கிடக்கிறோம்? அவருடைய கிருபைக்கு காத்து கிடக்கணும், அவருடைய சுகத்திற்கு காத்து கிடக்கணும், அவருடைய ஆசிரத்துக்கு காத்து கிடக்கணும். ஆமென், அல்லேலூயா. மாதத்தில் முதல் ஞாயிறு திருவிருந்து ஆராதனை. வருகிற வாரம் 7ஆம் தேதி திருவிருந்து ஆராதனை. அல்லேலூயா. அந்த திருவிருந்து ஆராதனை அன்னைக்கு பாத்தீங்கன்னா மாலை 2 மணிக்கு குரோம்பேட் நம்ம பிஷப் தயானந்தன் ஐயா திருச்சபையில இருந்து தாவரம் இருக்கக்கூடிய மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் வழியா இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்ற ஒரு நற்செய்தியை நம்ம பவனியாக 1000 நபர்களுக்கு மேலாக நாம சென்று ஜெபிக்க போகிறோம். ஆமென். அதுல ஆராதனை முடித்து குரோம்பேட்ல பக்கத்துல இருக்கவங்களாம் நீங்க வீட்டுக்கு போயிட்டு கரெக்டா குரோம்பேட்டு பிரிட்ஜுக்கு கீழே அந்த சர்ச் புத்தூர் கட்டு ஒன்று இருக்கும். அந்த புத்தூர் கட்டு சந்தில தான் சர்ச் இருக்கு. நம்ம பிஷப் தயானந்த ஐயாவுடைய திருச்சபை. அங்கிருந்து நம்ம என்ன செய்ய போறோம்? பவனியாக போயிட்டு நம்ம மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜுக்கு அங்க போக போறோம். ஆமென், அல்லேலூயா. அதுல எல்லோரும் பவனியாக வந்து என்ன செய்ய போறோம்? அந்த இடத்துல போக போறோம். ஆமென், எல்லாரும் வரணும். அல்லேலூயா, ஆமென். அதனால அன்னைக்கு பார்த்துக்க கொள்ளுங்க. அன்னைக்கு சபையில இருந்துட்டு இருக்கிறவங்க எங்க கூட ஆண்கள் நான் உங்களை கார்ல கூட்டு போயிடுவேன். சாரி, சகோதரிமார்களை பிள்ளைகளை கார்ல கூட்டிட்டு போயிடுவேன். ஆண்கள் வந்து அவங்க பைக்ல வருவாங்க. ஆமென், ஆமெனக்கானும் அல்லேலூயாவுக்கும் 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்க, போய் வாங்கிக்கோங்க. 2000 ரூபாய்க்கு கூட்ட எம்ஜிஆர் மார்க்கெட்ல 2000 ரூபாய்க்கு கழுத்துல 5 சவரெல்லாம் போட்டுக்கணும். தர்னாங்க, டபாக்குன்னு போய் உந்து எல்லாம் போயிட்டாங்க. 29 பேர் காலி 2000 ரூபாய்க்கு. இன்னைக்கு நமக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம்? நம்ம ஏதாச்சும் ஒரு சாதிக்கணும்ல பூமியில. பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்துன்னு போக கூடாதுங்க. பிறந்தோம் வாழ்ந்தோம் சாதிக்கணும். எல்லாருமே ஊழியம் செய்யணும். ஆமென். அதே போல ஆண்டவர் சொன்னாரு, திருவிருந்துல பங்கு பெறுகிற கணவன் மனைவி குடும்பத்துல சண்டைகள் கணவனுக்கும் மனைவிக்குனா திருவிருந்து இருக்கக்கூடாது. கணவன் குறிக்கிறாரு, மனைவி நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நான் மட்டும் எடுக்கிறேன்னா ஆண்டவர் சொன்னாரு திருவிருந்து இருக்க கொடுக்க கூடாது அப்படின்ட்டார். நீங்க கணவன் மனைவியும் ஒரே சரீரமாயும் ஒரே மாம்சமாயும் இருக்கிறீங்க. ஆமென். ஜாடியில ஒரு வாட்டர் இருந்துச்சுன்னா தண்ணி என்ன போயிடும்? அந்த காலத்துல பிளாஸ்டிக் ஓட இருக்கு, திரும்ப யூஸ் பண்ணிருக்கீங்க. இந்த காலத்துல பிளாஸ்டிக் ஓட யூஸ் பண்ற பாஸ்டர். வாட்டர் வந்துச்சுன்னா அத சின்ன துண்டு போட்டு ஒட்ட வைப்பாங்க தெரியுமா? இரும்பு இது இரும்பு பித்தள ஒட்ட சொல்லுவாங்களே, ஈயம் பித்தால இரும்பு. பேச்சு மாதிரியே இருங்க. சொல்லுங்க, இந்த ஞாபகம் இருக்கா சிஸ்டர்? பிளாஸ்டிக் என்ன ஒட்டுவாங்க, அப்புறம் அலுமினியம் தான் ஒட்டுவாங்க, ஈயம் இல்லையா? அப்ப சரி பண்ணணுமா இல்லையா? குடும்ப பொறுப்பை யார் செய்வாங்க? உங்க கணவர் செய்வாரா? யார் செய்வாங்க? நம்ம என்னையம்மா சேர்த்துக்கிறீங்க? பக்கத்துல சுஷீல் அம்மா வந்து கலாம்மா சேர்த்துக்கிறீங்களா? நான் தான் செய்யணும். நீங்க யாரு? குடும்ப இஸ்திரி, குடும்ப தலைவி. அல்லேலூயா. 3 மாசம் உங்க டைம். உங்க கணவரை அங்க திருத்தி நீங்களும் உங்க கணவரை சேர்ந்து திருவிருந்து எடுக்கணும். ஆமென். உங்க கணவர் இனி குடி பக்கம் போக கூடாது. அப்படி குடி பக்கம் போனார்னா நீங்க சோறு சாப்பிடாதீங்க. நீங்க உங்க பிள்ளைங்க எல்லாம் பட்டினி கிடங்க. ஆமென். கர்த்தருடைய ஆலயத்துல வந்து நிக்கிறோம். ஆண்டவர் சொல்லிட்டார் கிளியரா, உனக்கும் பங்கு இருக்கு. பங்கு இருக்கா இல்லையா? ஆதாம் ஏவாள் சாப்பிட்டு ஆதாம் கொடுத்தாங்க, ஆதாமும் சாப்பிட்டார். 2 பேரும் சாப்பிட்டு விட்டார். நீ பிள்ளை பெருக்கும் பொழுது, பிள்ளை பெற்றெடுக்கும் பொழுது பிரசவ வலி வரும். நீ சம்பாதிக்கும் போது, உழைக்கும் போது ரத்த விரசி தான் சம்பாரிச்சு ஆகணும். 2 பேருக்கும் பங்கு இருக்கு. நான் மட்டும் பர்ஃபெக்ட். பரலோகத்துல ஆண்டவர் வருகை வரும்பொழுது பாப்பாரு, கணவன் மனைவில அங்க பார்க்க மாட்டாரு. யார் பர்ஃபெக்டா இருக்கும் தூக்கிட்டு போயிடுவாரு. ஆனா
நீங்க சரிப்படுத்தணும், சரியாக்கப்படணும். அல்லேலூயா, ஆமென். என்ன பாஸ்டர், டிசம்பர் மாசம் வருது, ஜனவரி புது வருஷம் வருது, பாதம் கழுவுதெல்லாம் இருக்கு. எத்தனை ஆண்டு வருஷம் நீங்க திருவிழா எடுத்து எத்தனை ஆண்டுகள் ஆகுது? இன்னும் எப்ப நம்ம திருந்து போறோம்? கர்த்தர் வருகை சமமா இருக்கு. கர்த்தருடைய வருகை சமமா இருக்கு. அதனால உங்க கணவர் குடித்தார் என்றால் நீங்க சாப்பிடாதீங்க, தயவு செய்து பட்னியா இருங்க. நீ பட்னியா இருந்தா எனக்கு என்ன, சாப்பிடலாம் எனக்கு என்ன. எஸ்தர் ராஜாத்தி யூத மக்கள் அழிப்பதற்கு ஆணை வந்துருச்சு. என்ன பண்ணாங்க? மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க? யார் யாரு? குழந்தை குட்டி எல்லாம் உபவாசம். குழந்தை குட்டி எல்லாம் உபவாசம். உங்க குழந்தை பட்னியா இருந்தா கணவர் குடிப்பாரா? சாப்பிட மாட்டார்ல. எல்லாரும் உபவாசம் பண்ணாங்க. ரட்சிப்பு வந்தது, மிகுந்த சந்தோஷம் வந்தது, ஆரவாரம் வந்தது, மக்கள் பாதுகாக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. அதனால அதை தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். வெள்ளிக்கிழமை தோறும் காலை 11 மணி அளவில் உபவாச ஜெபம் நடைபெறும். மாதத்தில் 3வது வெள்ளிக்கிழமை வேளச்சேரி முடிவு ஜெபம் நடைபெறும். தினந்தோறும் இரவு 11 மணி அளவில் ஜாமக்காரன் ஜெபம் சகோதரர்கள் நடத்தப்படுகிறது. அதுல நீங்க கலந்து கொள்ளலாம். டிசம்பர் மாசம் 1ஆம் தேதியிலிருந்து காலை 5:30 மணியிலிருந்து 6 மணி வரை கான்ஃபரன்ஸ் கால்ல பிரேயர் நடக்க போகுது. ஆமென். எல்லாருமே என்ன செய்யணும்? கான்ஃபரன்ஸ் கால்ல கனெக்ட் ஆகணும். அது கான்ஃபரன்ஸ் காலா இருக்கலாம், ஜூம் காலா இருக்கலாம், ஜூம் காலா கூட இருக்கலாம். எல்லாருக்குமே ஸ்மார்ட் போன் வச்சிருக்கீங்க. ஸோ கம்பல்சரி 5:30 இருந்து 6 o'clock half an hour. ஆமென். பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணிட்டு என்ன செய்ய போறோம்? முடிச்சுட்டு போய் தூங்க போறோம். அடுத்தடுத்த வேலையை பார்க்கணும். ஆமென். அல்லேலூயா. பார்த்துக்கொள்ளுங்கள். ஆமென். அதே போல வேதவினா போட்டி உங்களுக்கு இந்த லிங்க் அனுப்புறேன். அது நல்லா நீங்க படிக்கணும். அடுத்த வருஷம் ஸ்பெஷல் உங்களுக்கு வேதவினா போட்டி இருக்கு. கிட்டத்தட்ட 84,000 ரூபாய் பரிசுகள் இருக்க போகிறது. ஆமென். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள போறீங்கன்னு தெரியல, பார்த்துக்கலாம். அதே போல ஆசீர்வாதமான கிறிஸ்துமஸ் சுவிசேஷ ஊழியம் 10ஆம் தேதி டிராக்ஸ் வந்துடும். 7ஆம் தேதி நமக்கு டிராக்ஸ் கொடுக்குறாங்க, அதுவும் நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். கிறிஸ்துமஸ் தாத்தா ட்ரெஸ் எல்லாம் கொடுக்க போறாங்க. அல்லேலூயா. அந்த கிறிஸ்துமஸ் தாத்தா ட்ரெஸ்ஸை போட்டுக்கின்னு என்ன செய்ய போறோம்? ஊருக்குள்ள போக போறோம். ஆமென். என்னமா நம்ம சபைக்கு ஒரு ட்ரெஸ் கொடுப்பாங்க. அல்லேலூயா. அந்த ட்ரெஸ் யாருக்கு பத்துதோ அவங்க போடலாம். இப்போ பியூராக்கு போட்டு கிழிஞ்சிட்டு வச்சுக்கலேன், கஷ்டம். நம்ம ஒன்னும் சுவிசேஷ ஊழியம் போனோம் இல்லையா? நரேஷ் கொடுத்தா அவனுக்கு பத்தவே பத்தாது. சீனு குத்தாலும் என்னது ஹைட்டு அவங்க எப்படி அந்த. அதே போல லேடிஸ் கொடுக்க முடியாது. எவனா வந்து கட்டிப்பிச்சுதான் வச்சுக்கேன். அப்படிதான் ஒரு கிறிஸ்துமஸ் ஒரு பொண்ணு ஒரே ஆட்டம் போட்டு டான்ஸ் ஆட்டுச்சு. கிறிஸ்துமஸ் தானே செய்வாங்க, கை கொடுப்பாங்க, ஒருத்தர் கட்டிப்பிடி விடா ஐயோ அப்படின்னு நினைச்சு. ஏன்? பெண்களுக்கும் போட முடியாது, அதுல ஆண்களுக்கு தான் போடணும். யாருக்கு போடலாம்? ஒண்ணு போட்டா சாமுக்கு போடலாம், இல்ல ஈசாக்கு போடலாம். ஆமென். ஓகேவா? போவோமா ஊர்கோலம். அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிப்பதற்கு. ஆமென். உலகத்தை சொல்லுவாங்க போவோமா ஊர்கோலம், அது தோல்வி. நாம போக போறோம் ஊர்கோலம் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு, அது ஜெயம். ஆமென். அதே போல டிசம்பர் மாத தேவைகளுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. கேலண்டர் தேவைகள் சந்திக்கப்படணும். ஏழை எளிய மக்களுக்கு துணிகள் நம்ம கொடுக்கிறோம். அல்லேலூயா. அதே போல ஆசீர்வாதமான கேக், இது 1000 பேருக்கு நம்ம கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்படணும். நீங்க வாங்குகிறவர்களால அல்ல, கொடுக்கிறவர்களாக மாறணும். ஒரு குடும்பம் குறைந்தபட்சம் ஒரு 3 சாரி ஒரு ஏழை எளிய மக்கள் கொடுக்கலாமா இல்லையா? ஒரு சாரி 300 ரூபாய் அப்படின்னா கூட 1000 ரூபாய். கிறிஸ்துமஸ்ல ஏழை எளிய மக்கள், எனக்கே ட்ரெஸ், உனக்கு ட்ரெஸ் எல்லாம் கூட பரவாயில்ல, ஏழை எளிய மக்களுக்கு கொடுங்க. ஆமென். அல்லேலூயா. அதே போல நம்ம திருச்சபைக்கு இன்னும் ஒரு டிவி, 3 ஃபேஸ் ஈபி லைன் வந்து இங்க ஒரு வீடு பாத்தீங்கன்னா ரோட்ல கட்டிட்டாங்க. அந்த ஈபி லைன் இப்படி இருக்கு, 3 ஃபேஸ் லைனே உள்ள வர முடியாது நம்ம ஏரியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்க பார்த்தாலும் ஃபுல்லா வீடு எல்லாம் ரோட்ல கட்டிருக்கிறதுனால ஹெவி லைன் கொடுத்து டச் எதாவது ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க சார் அப்படின்ட்டாங்க. அப்ப என்ன பண்ண முடியும்?
இங்க இருக்கக்கூடிய அந்த உதய் ஸ்கீம்ல இருக்கக்கூடிய அதை ரெக்டிஃபை பண்ணி கொண்டு வரணும். அது என்ன பண்ண போறான்னு நமக்கு தெரியல. அல்லேலூயா. அதுக்காக ஜெபம் பண்ண கொள்ளுங்கள். அதே போல 24,000 25,000 ரூபாய்க்கு ஒரு ஏசி ரிலையன்ஸ்ல கிளியரன்ஸ் சேல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த டைம்ல நம்ம அழகா இன்னும் 1 2 ஒரு 3 ஏசி வாங்கி போட்டா மே மாசத்துக்குள்ள நல்லா ஜம்முன்னு இருக்கும். லோ வோல்டேஜ் இருந்துச்சுன்னா அதை ஆஃப் பண்ணிடும். என்னம்மா? அதே போல நல்ல ஒரு குவாலிட்டியான கீபோர்டு நமக்கு தேவை. அந்த கீபோர்ட் பார்த்தீங்கன்னா அது இருக்கக்கூடிய போர்டு ஏதோ போயிடுச்சு. அப்போ அந்த பிளே பண்ணும்போது சரியான ஒரு எஃபெக்ட் கிடைக்கல. அல்லேலூயா. அதனால தான் மைக்கு தூக்கி சொறி வச்சுக்கிறோம், பானை சொருகிற மாதிரி. அல்லேலூயா. அந்த கீபோர்டுக்காக நம்ம அப்படியே ஜெபிக்க போறோம். நல்ல ஒரு மானிட்டர் வேணும், 2 மானிட்டர். இல்லை எனக்கும் மானிட்டர் வேணும்ல. ஆமே. என்ன பாஸ்டர் மானிட்டர் கேட்குறீங்க? அது ஒயின் ஷாப்ல இருக்குன்னு நினைக்காதீங்க. அந்த மானிட்டர் சொல்ல, நான் சொல்றது இந்த மானிட்டர். ஆமென். தம்பிக்கு ஒரு மானிட்டர் வேணும். ஆமென். இங்க ஃபுல் ஃபிட்டுக்கு ஒரு மானிட்டர் வேணும். அல்லேலூயா. ஒரு அந்த மானிட்டர் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 40,000 ரூபாயில இருந்து போகுது. ஆமென். ஏன்னா அது ஆம்பிளிஃபையரோட வரும். பவர்டு மானிட்டர். செம்ம எஃபெக்ட் இருக்கும், கிளாரிட்டியா இருக்கும். அல்லேலூயா. ஆமென். அப்படியே சகல தேவைகளும் சந்திக்கப்படணும். யார் செய்ய போறாங்க? நம்ம சபைக்கு நான் தான் செய்யணும். அல்லேலூயா. ஆமா, இத பண்றேன். அல்லேலூயா. நம்ம சபைக்கு நான் தான் செய்யணும். அப்படியே நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவைகளை அல்லேலூயா. ஆண்டவரே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் பெரிய தேவராய் கிடந்தா ஆண்டவரே, நான் சொல்லப்பட்ட அறிவிப்புகளுக்காக நன்றி, சொல்லப்பட்ட சாட்சிகளுக்காக நன்றி. ஆண்டவரே, திருச்சபை தேவைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சகல தேவைகளை சந்திக்கிற நல்ல ஒரு குவாலிட்டியான கீபோர்டு எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. நல்ல ஒரு ஆண்டவரே, எங்களுக்கு மானிட்டர் ஸ்பீக்கர்ஸ் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. நல்ல ஆண்டவரே அப்பா, டிஜிட்டல் மிக்சர் வேணும் ஆண்டவரே. எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. தேவக்கரை இறங்கட்டுப்பா ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே நல்ல ஒரு ஆண்டவரே அப்பா டிவி ஆண்டவரே எங்களுக்கு வேண்டும். ஏசியோட தேவைகள் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்துமஸ் நாட்களில் ஆண்டவரே கிட்ட 10,000க்கு மேல குடும்பங்கள் இருக்கிறாங்க. எங்க சபையில புதிய வாசல் சீயோன் திருச்சபையில ஒரு 1000 ஆத்துமாக்கள் வேண்டும். நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக, பலப்படுத்துங்க. மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய அப்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த நாட்களாய் கூட இன்னைக்கு புதிய வாசல் சீயோன் கீதங்கள் என்ற தலைப்புல இன்னைக்கு நம்ம முதல் சாங்ஸை ரிலீஸ் பண்ண இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா, ஆமென். அந்த சாங்ஸ் ப்ளே பண்ண முடியுமா? அதுல பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அன்பின் தகப்பனே, புதிய வாசல் சீயோன் கீதங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். மகள் பொன்மொழி எஸ்தர் எழுதின பாடல் வரிகள் ஆண்டவரே இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த மகளுடைய எழுத்தின் மூலியமாக அநேகருடைய இருதயங்கள் தொடப்படும்படியாக என் தேவன் ரட்சித்து ஆசீர்வதிப்பீராக உம்முடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால இந்த பாடல்களை நாங்கள் புதிய வாசல் சீயோன் திருச்சபையின் சார்பாக ஆசீர்வதித்து வெளியிடுகிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இந்த பாடல் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அமைய உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்று கண்ட எகிப்தியனை இனிமேலும் நீ காண்பதில்லை. பார்வோன் உன்னை தொடர்ந்தாலும் பதறி போகதான் தேவையில்லை.
சேதமணுகாதே. சேனைகளின் தேவன் நான் இருக்க தீங்கு உன்னை தொடராதே. பாலைவனத்தின் வழியாக மாறாவுக்கு வரவழைத்தேன். அந்த மாறாவின் தண்ணீரை நான் மதுரமாகவே மாற்றித் தந்தே. ஆடைகள் ஒன்றும் சேதம் இல்லை, உன் பாதரட்சைகள் தேயவில்லை. ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவாக உன்னை அழைத்து வந்தந்தே. பனித்துளி போல் இருக்கின்ற மன்னாவை கொண்டு போஷித்தேன். ஆடைகள் ஒன்றும் சேதம் இல்லை, உன் பாதரட்சைகள் தேயவில்லை. மோசேயின் கரம் கொண்டு அதிசயங்களை நான் செய்தேனே. அந்த மோசையை கொண்டு செய்ததெல்லாம் நான் உன்னையும் கொண்டு செய்வேனே. ஆடைகள் ஒன்றும் சேதம் இல்லை, உன் பாதரட்சைகள் தேயவில்லை. கரங்களை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. ஆமென். இன்னும் சென்டென்ஸ் தான் நிறைய சேர்க்க வேண்டியது இருக்குது, கொஞ்சம் கரெக்ஷன்லாம் இருக்கு. ஆமென். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ வீடியோவை தான் நாங்கள் அதை போட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நிறைய பாடணும். ஆமென். கர்த்தர் பெரிய காலை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அன்பின் தாப்பனே கர்த்தாவே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திரிதேவலாய் கடந்து வந்து ராஜா அந்த ஜெபத்தை அங்கீகரித்து ஆசீர்வதித்து வழிநடத்துங்க ராஜா. புதிய வாசல் சியோன் திருச்சபை ஆராதனையை கர்த்தாவே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வருகிற மக்களை பரிசுத்தப்படுத்துங்க, அடியனை பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று பார்க்கிறோமே. இந்த வேலுமாய் கூட எங்களை நீர் பரிசுத்தப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த கல்வாரி ரத்தத்தினாலே கழுவுங்க, குற்றங்களின் குறைகளாவற்றை மன்னிங்க, மிருதுகளை மன்னிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. பாடல் வேலை, ஆராதனை பகுதி, சாட்சி பகுதி, தேவனுடைய வாத்திய பகுதி, காணிக்கை பகுதி, ஆண்டவரே கர்த்தாவே சிறப்பு பாடல்கள், ஆண்டவரே பாடல், ஆண்டவரே பிரதிஷ்டை கர்த்தாவே கதை ஒப்புவிக்கிறோம். தேவனே நீங்க பொறுப்படுத்திக் கொண்டு நாமத்துண்டே மகிமைப்படுத்துங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். அல்லேலூயா.